கையெழுத்து போடாத டாக்டர். நீ மட்டும் இந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடலன்னா என் உயிர் இங்கே போயிடும். கையெழுத்து போடாத டாக்டர். என் உயிரா சிந்துக்கிட்ட வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க. பட் வந்து சிந்து வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. உடனே ஸ்னேகா என்ன பண்ணுறாங்கன்னா சிவா கிட்ட வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சிந்து டாக்டரை கையெழுத்து போடாத அப்படின்றாங்க. ஆனால் அன்னபூர்ணி என்ன சொல்லிடுறாங்க, நீ இப்போ கையெழுத்து போடலன்னா நான் வந்து இதே இடத்துல வந்து உயிரை விட்டுருவேன்னு சொல்லிடுறாங்க. சிவாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அன்னபூர்ணியோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. சிந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டு அதே இடத்துல எல்லாருமே விட்டுட்டே போயிடுவாங்க. மற்ற இதில் வந்து கோர்ட்டில் தான் ஆஜர்படுத்துகிறாங்க. ரெண்டு பக்கம் இருக்கிறத வந்து தரப்பை வந்து வாதாடுறாங்க. அப்போ வந்து நான் பண்ணது தப்பு தான், என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் என் டாக்டர்கிட்ட வந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் சிவா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசவும் முடியல. காரணம் வந்து அன்னபூர்ணி வந்து சிந்து கூட வாழக்கூடாது நீ அப்படி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சிவாக்கு வந்து நம்ம சிந்து கூட தான் வாழணும்னு வந்து ஒரு இதுவாக இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அன்னபூர்ணியும் தாண்டி வந்து நம்ம சிவா வந்து அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க சிந்து கிட்ட அப்படி மாதிரி சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.